இருக்கான் தான் பேர். எல்லா வேலையும் நாமளே செய்தா இருக்குது. எட்டே மரிமோளே வாடி, இம்பிட்டு நேரமா தூங்குது. எட்டே சொல்லுங்க எட்டே. இரும மாடி என்ன அடி சொல்ற? காலைல விடிஞ்சு எம்பிட்டு நேரமாச்சு இன்னுமா தூங்கிட்டு கிடக்க? இங்கெல்லாம் எவ வேலை செய்து எவ சோறு பொங்கி போடுது? பைத்தியக்காரி ஒழுங்கா சோறு பொங்குற வேலையை பாரு. அப்படியே கோடி கோடியே சீதனை கொண்டுட்டு வந்துட்டா இவ. மூஞ்சும் முகரையும் பாரு. இதான் உங்க அம்மா சொல்லி கொடுத்து அமிச்சாலா? இம்பிட்டு நேரமா தூங்கு, 10 மணிக்கு எழுந்து சோற பொங்கு, 11 மணிக்கு சாப்பிடுன்ட்டு. மூஞ்சும் முகரையும் பாரு. போய் டக்கு டக்குன்னு ஆடுற வேலையை பாரு. சரிங்க அத்தை, லேசா தலைவலிச்சிச்சத்தை, அதனால தான் படுத்து தூங்கிட்டேன். ஆமா அப்படியே சீமை இல்லாத வேலை செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு தலையை வேற வலிக்குதோ? சரி போய் ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை, ஏதோ போய் எடுத்துட்டு வரேன். மூஞ்சும் முகரையும் பாரு. போய் இதை கட்ட வச்சுட்டேனே அவனுக்கு. என்னம்மா தேவி, காலங்கத்திலே ஏன் கடுப்பா இருக்க? எல்லாம் உங்க மரிமோடாதான். சீக்கிரமா ஏஞ்ச முடியாது. மணி 9ஆவது, இன்னும் சமையல் ஆகல, ஒன்றும் ஆகல. இன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. போங்க வெறும் வயித்தோட. சரிம்மா, நான் வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போறேன். சரி பாத்துக்கோ. என்னங்க எப்பயுமே மணி 10க்கு தான் கிளம்புவீங்க, நீங்க 9 மணிக்கு கிளம்பி நிக்கிறீங்க? அதுவாம்மா, பாப்பத்து கல்யாண பத்திரிக்கை எல்லாம் ரெடி ஆயிடுச்சான். அதை வந்து வாங்கிக்க சொல்லிட்டாங்க. அவங்க இங்கே வேற இடத்துக்கு போகணுமா, அதனால 9 மணிக்கு வந்து வாங்கிக்க சொல்லிட்டாங்க. அதனால தான் சீக்கிரமா கிளம்பி போகலான்ட்டு போயிட்டு இருக்கேன். சரிங்க, சரி போங்க, சீக்கிரமா போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க. அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கேளுங்க, அவங்களுக்கு எம்பிட்டு பத்திரிக்கை வேணுமோ அம்பிட்டு பத்திரிக்கை எங்கேயும் கொடுத்துட்டு வந்துருங்க. ஒரே வாட்டி வேலை முடிஞ்சிச்சு. சரிம்மா தேவி, சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு பேரும் விடாம எல்லா பேரும் லிஸ்ட் எழுதி வையா. அவங்க வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்கணும்ல. சரிங்க, நான் எழுதி வைக்கிறேன். சரி நீங்க பார்த்து சீக்கிரமா போயிட்டு வாங்க. அப்படியே வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துருங்க. சரிப்பா, சரி நான் போயிட்டு வரேன். ஏய், இன்னுமா காப்பி வரல? காப்பி போடாம என்னடி பண்ணிட்டு கிடக்க? ஒரு எட்டு கிச்சன்லயே போய் பாப்போம் என்னதான் பண்றான்ட்டு. சொல்லுமா, கேக்குது. காப்பி தானே போட்டுட்டு இருக்கேன், குந்தாணி கிழவிக்கு. ஆமாம்மா, என்னம்மா பண்ண சொல்ற? இவ படுத்துற பாடும் பெரும்பாடா இருக்கு. ஒரு தலைவலினாலும் செத்த நேரம் தூங்க விட மாட்டேன்றாமா. ஓஹோ, இப்படி போதா கதை? ஒரு காப்பி எடுத்துட்டு வரேன், வாயை கறிக்கு போன போட்டு மணிக்கணக்கா பேசுறாளோ? அவன் அவளுக்கு வேற கல்யாணம் இல்லை, என்ன பம்பர மாதிரி சுத்துவா பைத்தியக்காரி. ஆனால் வீட்டில் ஒரு வேலை செய்யணும் மட்டும் அவளுக்கு முடியாது. இது வலிக்கும் அதை வலிக்கும். நான் மட்டும் மாடா மனசு எல்லா வேலையும் செய்ய. என்ன திமிருமா குந்தான கிழவிக்கு? அவளுக்கு மட்டும் 5000 பட்டு போடுவியா, எனக்கு மட்டும் 500 ரூபா போடுவியா? அவன் அவங்காரங்கிட்ட சொல்றாமா? ஆமாம், இவ கட்ட கேட்டுக்கு இவளுக்கு 10,000 புடவை வேற எடுத்து கொடுப்பாங்க. மூஞ்சு முகரையும் பாரு. 500 ரூபா போடுவே இவளுக்கு பெருசுதான். இதில் வேற சொல்கிறாளா வாயக்காரி. வாயக்காரிக்கிட்ட சொல்லி வாயக்காரி வந்து என்னை கத்த கட்டி கிழிக்க போறா. சொல்லுமா, கேட்குது. என்னம்மா அப்பத்துலேருந்து கேட்குது நானும் சொல்லிட்டே இருக்கேன். ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வானா, உன் வாயக்காரிக்கிட்ட இல்லாத பொல்லாத கதையெல்லாம் பேசிட்டு கிடைக்கும் நீ. என்னடி நடிக்கிறியா? அந்த வாயை கொஞ்சம் மூடு, கொசு உள்ள போயிட போகுது. அம்மா கிட்ட பேசுறப்ப மட்டும் சத்தம் டான் டான்னு பேசுன, இப்ப மட்டும் பம்புற அப்படியே. அம்மா வேஷம் போடுறடி, இதுதான் வாயக்காரி சொல்லி கொடுத்தாலோ? சரி, காப்பி இன்னைக்கு வருமா இல்ல நாளைக்கு வருமா? எத்தே சத்த நேரத்தை போட்டு எடுத்துட்டு வராத்தே. அம்மா இப்ப போட்டு எப்ப எடுத்துட்டு வருது? அப்பே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருந்தா இன்னும் வரக்கானு. இப்ப சொல்லிட்டு போனா 1 மணி நேரம் வருமா இல்ல 2 மணி நேரம் ஆகுமோ மேடம் எடுத்துட்டு வர? எத்தே 10 நிமிஷத்துல போட்டு எடுத்துட்டு வர எத்தே. ஆமா, யானை தான் வளர்க்கல, அப்புறம் எதுக்கு நீ தண்ணி வேஸ்டா விட்டுட்டு இருக்கிற? உன் அப்பா ஆயா வீட்டுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றி வச்சிருக்கியோ இல்ல போர் போட்டு வச்சிருக்காங்களோ? உன் இஷ்டத்துக்கு தண்ணி விட்டு ஆட்டேங்க. பொண்ணு தண்ணி செலவு பண்ணதாதான் குடும்பம் எப்படி இருக்குதுன்னு தெரியும். நீ இருக்கே எரும மாடு, உன் ஆயா கறிக்கிட்ட போன் பேச சத்தம் கேட்க கூடாதுன்ட்டு தண்ணியை விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு வேஸ்டா போனாலும் பரவாயில்லன்ட்டு தண்ணி இல்லை, நாங்கள் தெருவில் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. உனக்கு தண்ணி இருந்த உடனே போதுமாயிடுச்சு. எப்பா மோட்டர் இருந்த உடனே எவ்வளோ வேஸ்ட்டு, தண்ணி வேஸ்ட்டு, கரண்ட் பில்லு வேஸ்ட்டு, மோட்ரு வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. எரும மாடு கொஞ்சாச்சும் பொறுப்பாக நடந்துக்குதா பாரு பன்னி குட்டி. இதுக்கு என்ன தெரிய போகுது? இது சம்பாதிச்சாதானே இதுக்கு தெரியும். ஏய் போதும், உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஒழுங்கா காப்பி போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வா. மடமடன்னு ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்கு. யானை வளர்க்கும் இன்னும் துணிமணி எல்லாம் துவைச்சு போட்டு மிஷின் எல்லாம் போடாத. மிஷின் எல்லாம் அழுக்கு போதில்ல, கையிலே துவைச்சு போட்டு காய வை, புரியுதா? அப்புறம் வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி வை. பத்திரிக்கை இன்னைக்கு வரப்போகுது, பூஜை ரூமெல்லாம் அலங்காரம் பண்ணி வை, புரியுதா? இப்படியே போவாத மூதேவி மூஞ்சி வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு மங்களகரமா போ, புரியுதா? இங்கத்தே ஆமா, ஒண்ணுமே தெரியாத பச்சை புள்ள மூஞ்சி மாதிரி வச்சுக்கோ. அப்படியே ஒழுங்கா யானை பண்ணலாம் விளக்கி போட்டுட்டு சோறை பொங்கி ஒரு சாம்பார் வச்சு ஒரு அவியல் பண்ணி ஒரு கூட்டு பண்ணி ரசம் வச்சு அப்பளம் பொரிச்சு வச்சிடு, என்ன புரியுதா? அப்படியே மோர் தாளிச்சு வச்சிடு. அத்தே இதெல்லாம் இன்னைக்கே பண்ணணுமா அத்தே? அப்புறம் இன்னைக்கு பண்ணாம அப்புறம் எப்போ பண்ணதா உத்தேசம்? அம்மனிக்கு வேற ஏதாவது வேலை இருக்கோ? மேடம் அவ்வளோ பிஸியோ? அது இல்லாத்தே, நீங்க தான் வீடு சுத்தப்படுத்த சொன்னீங்க, பூஜை ரூம் சுத்தம் பண்ணீங்க, இவ்வளோ சமைக்க சொன்னீங்க, அப்புறம் துணி எல்லாம் துவைக்க சொன்னா அப்புறம் நேரமாயிடும்ல அத்தை. அப்புறம் இன்னைக்கு பொழுதே போயிடும். அப்புறம் எப்பதான் நான் செய்ய முடியும்? கூட பேசிக்கிங்க, எகுத்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. சட்டு புட்டுன்னு வேலையை முடி. உன்னை இங்கே வீடு பார்த்துக்க, சோறு பொங்க, அதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருக்குது. உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு கிடையாது, புரியுதா? சரி நான் போறேன், சீக்கிரமா காப்பி வரட்டும்.
கேன் 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 பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு போறா. பைத்தியக்காரி பைத்தியக்காரி. இவளால எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. ஆளு உடம்பு மூஞ்சும் பாரு, அப்படியே பஃபுல் மாதிரி பன்னி மூஞ்சி. யார பண்ணி குட்டின்றா? இவ்வளோ பெரிய பண்ணி குட்டி, இதில் வந்து என்ன பண்ணி குட்டின்றா? மூஞ்சு முகரி பாரு, புல்டோசர் புல்டோசர். குந்தாணி கிழவி மட்டும் ஒரு வேலை செய்ய மாட்டலாம், அதிகாரம் பண்ணிட்டு மட்டும் போயிடுவாளாம். நான் மட்டும் எல்லா வேலையும் செய்வாளாம். இவளுக்கு எல்லா வேலையும் செய்துக்கு தான் எங்கள் அம்மா நேர்ந்து விட்டுருக்காங்க பாரு. கரெக்டும் இன்னைக்கு அந்த ஆளு அவனை நானா பார்த்துக்கிறேன். அவனை எப்போ பார்த்தாலும் வாயக்கடைக்கு சப்போர்ட் பண்ணதுனால தானே அவன் அதிகமாக ஆட்டுறா. இவன் வரட்டும் இன்னைக்கு. கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னென்ன பேச்சு பேசுகிறா பாரு குந்தாணி குந்தாணி. டேய் இன்னைக்கு வருமா காப்பி இல்லை நாளைக்கு வருமா? சொல்லிட்டு 10 நிமிஷம் மேலே வச்சு இன்னும் காப்பி போடாம என்னடி பண்ணிட்டு இருக்க? எடுத்துட்டு வாடி சீக்கிரமா. இதோ அத்தை எடுத்துட்டு வரேன். எத்தனை நேரம் நம்மள புலம்ப கூட விட மாட்டேன்றா. காப்பி 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 எத்தனை காப்பி தான் குடிப்பாளோ குந்தாணி குந்தாணி. டேய் சோறாக்குற வீட்டில் புலம்பிட்டே இருக்காதடி, செவுரு கூட இடிஞ்சு மேலே விந்துற போது. பாம்பு காதுடோ கிழவிக்கு, இங்க பேசுதும் அங்க கேக்குதியா? ஆமாக்கா எல்லாம் நல்லா இருக்காங்கக்கா. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாப்பாலாம் எப்படி இருக்கு? என்ன பண்றா உங்க மருமக? நல்லா இருக்காளா? ஏன் மருமகளக்கா அவளுக்கு என்ன குறைச்ச? இந்த மாதிரி வீடு எங்க போனா கிடைக்கும்? 9 மணி வரைக்கும் தூங்குறாக்கா அவ. 7 பண்ணா மூஞ்சி வேற மௌர வேற போகுது அவளுக்கு. சரியான கொம்பான கொம்பியை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன் சில தைக்கா. பா தாங்க முடியலக்கா அவளை வச்சுட்டு. என்னக்கா சொல்றீங்க? அங்கே இதே தலைவலி தானா? இங்கே இதே தலைவலி தான்க்கா. மருமகனாலே தலைவலி தான்க்கா. குந்தாணி கிழவி என்னம்மா வத்தி வைக்கிது பாரு. செல்ல தைய வடக்குல கட்டலாம், என் மாமியார் கிழவி இடக்குல கட்டலாம். 2 பேரும் கொம்பான கொம்பிங்க. இவளுங்க போய் எங்களை சொல்றாளுங்க பைத்தியக்காரி இவ. ஆமாக்கா ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை. அவள் ஆயக்கரை அப்படியே சீரியஸான எடுத்துன்னு வந்து குமிச்சிட்டா பாரு. அதிகாரம் வேற பண்ணதுங்களா? பேச்சு பேருக்கா. உன் வீட்டுக்கு வந்தது அதே லட்சணத்தில் தான் இருக்குது, என் வீட்டுக்கு வந்து ஒரே லட்சணத்தில் தான் இருக்குது. ஒன்றும் இல்லாத எம்பிட்டு பேச்சு பேசுகிறாள் இவளுங்கெல்லாம். இன்னும் எல்லாமே இருந்துச்சுன்னா இவளுக்கு எம்பிட்டு ஆட்டாட்டி வைப்பாளுங்க நம்மளை. சரிக்கா சரி அப்புறம் பேசுகிறேங்க்கா. இல்லை வீட்டுக்கே வாருங்க, இன்னொரு நாள் வேலை கொஞ்சம் கிடக்கு. இந்தாங்கத்த காப்பி. தலையெழுத்து ஒரு காப்பிக்கு 1 மணி நேரம் உட்காந்து கிடக்க வேண்டியதாக இருக்கு. வாமா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கம்மா. இதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் கிடையாது. உட்காருமா. இல்லைம்மா பஸ்ஸுலலாம் உட்காந்துட்டே வந்தல்ல ஒரு மாதிரி இருக்குமா. காத்தார கொஞ்சம் பேராக்கா நிற்கிறேனே. ஏம்மா இருமா நான் போய் காப்பியெல்லாம் போட்டு எடுத்துட்டு வரேன். அதுமாலே காப்பியெல்லாம் ஒன்று வேணுமா? உங்கள் அம்மா பஸ்ஸுலேருந்து வரப்பயே இறங்கி குடிச்சிட்டு தான் வந்திருப்பாங்க. எதுக்கு வீணா சிரமம் இல்லைங்க சமந்தி? ஆமாம் சமந்தி நான் வரவே இல்லை, குடிச்சிட்டு தான் வந்தேன். ஆமாம் என்ன விஷயமா வந்தீங்க? அதுவா சமந்தி எங்கள் ஊரில் கும்பாவேசம் போடுறாங்க. பிள்ளையார் கோயில் இப்போ கட்டியிருக்காங்க புதுசாக. அதனால மாப்பிள்ளையும் மாவளையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் சமந்தி. என்னது கும்பாவேசமா? கும்பாவேசனா துணிமணி வச்சு பொங்க பானை கொடுத்து சீரோட தானே கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் என்ன வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கீங்க? ஒரு வாரத்தை கூப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன் சமந்தி. அப்புறம் ஊரில் எடுத்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன் சமந்தி. எப்படி சமந்தி? ஏன் உன்கிட்ட வாங்கிட்டு அதுவே எடுத்து கொடுத்து நான் எடுத்து கொடுத்தேன்னு பேரோ? அதுக்கு நாங்களே வாங்கி கொடுத்துட்டு போயிடுவோமே. ஒன்று போடுறதுக்கு வக்கில்ல, கட்டி கொடுத்தனால ஒன்றுமே போடல, வெறும் கைத்தோடய அமுச்சு விட்டுட்டீங்க ஒரு புடவையோட. எல்லாம் தொட்ட 90 நாங்கள் தான் வாங்கி கொடுத்து எல்லாமே நாங்கள் தான் பார்த்துட்டு கிடக்கோம். ஒரு சீர் வருஷம் செய்யறதுக்கும் வக்கில்ல. இதில் வேற கும்பாவேசமா பொங்க தீபாவளி அது இதுக்கெல்லாம் கூப்பிட வேற வந்துடுறீங்க. சரிம்மா கௌரி நான் போயிட்டு வரேன். ஒன்றும் இல்லைனாலும் ரோசத்துக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது.